எந்த ஊர் வரீங்க? நான் இங்கே நிலப்பட்டுக்கு பக்கத்தில் தான் துறைச்சாமியோட ஊர். நான் 40-50 வருஷமாக நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் கரகாட்டு ஆடி இருக்கிறேன். கரெக்டாக 50 வருஷமாக? ஆமாம், நாட்டுப்புற நாட்டுப்புற கலைஞராக இருந்து பல ஊர்களுக்கு போய் ஆடி இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன விஷயமா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? ஐயா, நாளைக்கு வந்து தை திருநாள். ஆமாம், திருநாள். ஆமாம், கொண்டாடுறாங்க. இது ஏன் தை திருநாள் கொண்டாடுறாங்க? எதுக்காக தமிழர்களுடைய திருநாள்ன்றாங்க? அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதாவது தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தமிழர் திருநாள். இது வந்து நாளைக்கு தை 1ஆம் தேதி. இன்றைக்கு காப்பு கட்டுவாங்க, நாளைக்கு மணப்பொங்கல் வைப்பாங்க, அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வைப்பாங்க. ஆனால் மாட்டு பொங்கல் வச்சு மறுநாள் பரிநாள். அப்போ வீர விளையாட்டோட தைத்திருநாள வீர விளையாட்டோட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அலங்காநல்லூர், பாலமேடு, அது மாமியாபுரம், இப்படி ஊர்கள் சல்லிக்கட்டு வேறு. அதை சல்லிக்கட்டை பிடிக்கிறதுக்கு வீரர்கள், நம்ம தமிழர்கள் மாதிரி யாரும் இருக்க முடியாது. தமிழர்கள் மாதிரி வீர விளையாட்டில் சிறப்பானவங்க நம்ம தமிழர்கள். இது தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது தமிழர் திருநாள். அப்போ விவசாயிகள் வந்து தன்னுடைய மாடுகளை குளிப்பாட்டி வர்ணம் பூசி, கொம்புகளுக்கு வர்ணத்தை பூசி வீட்டில் பொங்கலை வச்சு மாட்டுக்கு கொடுத்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி எல்லா பேர்த்துக்குமே மக்களுக்கு பொங்கல் வழங்குவாங்க. இது தமிழர் திருநாளில் இப்படியெல்லாம் சம்பவங்கள் இப்படி இருக்குது. வீர விளையாட்டோடவே இந்த தமிழர் திருநாள் ஆரம்ப காலத்திலிருந்து முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அந்த பாரம்பரியத்தை விடாமல் இன்றைக்கு நடந்துக்கிட்டே. ஜல்லிக்கட்டுறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆமாம், அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க விளையாட்டு. பாரம்பரியமாக விளையாட்டு, வீர விளையாட்டு. அதாவது தமிழ் மண்ணில், அதாவது தமிழ் மண்ணில் தான் மனிதனுக்கு வீரம் விளைஞ்சது. மண்ணை கிண்ட மனிதனுக்கு வீரம். அந்த மண்ணில் வந்த வீரம் சாகிறது வரைக்கும் அந்த வீரமே அழியாது. சுடரி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.